Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் ஜியோமார்ட்டில் நீங்கள் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டீங்க, ஆனால் ரீஃபண்ட் அமௌண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து சேரலையா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. சரிங்களா? ஈஸியாக வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டை கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்க. அது எப்படி இருந்தால் இதில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி, சொமேட்டோ இது மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போது நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது எழுத்து அது கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ஒரு மோடி தரப்பு பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜியோமார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. மேலே பாருங்கள் 3 கோட் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குங்களா? ஆமாங்க, 3 கோட் போட்டு அந்த சிம்பிள் ஆப்ஷன் ஐக்கான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் கீழே பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஆமாங்க, கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணணுங்க. எதுக்காக இருந்தாலும் ஆர்டர் கேன்சல் பண்ணணுன்னாலும் வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படி எல்லாமே அதுக்கு தாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த பேஜில் லாஸ்ட்டாக வந்துடுங்க. சரிங்களா? இதில் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஹேவ் அன் இஷ்யூ வித் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஹேவ் அன் இஷ்யூ வித் யுவர் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இந்த பேஜில் தான் வந்து கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணுறது அப்போலாம் இருக்குது. அதனால் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணான்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அதாவது ஃபோன் நம்பரு எடுத்துக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த அக்கௌண்ட்டை. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இமெயில் லாகின் வச்சுருப்பீங்களே, அந்த இமெயில் ஐடி இதில் என்டர் பண்ணிக்கங்க. நான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ப்ளர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது உங்கள் ஆர்டர் ஐடி, அதாவது உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து எந்த இது வந்து ரீஃபண்ட் பண்ணணுமோ அந்த ஆர்டர் ஐடி, அந்த பொருளோட ஆர்டர் ஐடி எடுத்துங்க. நான் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா போதுங்க. அடுத்து வந்து செலக்ட் செக்மெண்ட் ஐடின்னு இருக்குது கீழே. அதை ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா அது உங்களுக்கான என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆமாங்க, அது செலக்ட் ப்ராடக்ட் அண்ட் குவான்டிட்டின்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்னத்தை ரீஃபண்ட் பண்ணீங்களோ அதுக்கான பேர் வந்திருக்கு. இதையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ எத்தனை குவாலிட்டியோ அத்தனை அமௌண்ட் வரணுங்களா, அதுக்காக நீங்கள் அந்த 1 2 சொல்லி நீங்கள் குவான்டிட்டி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்லோட் பிக்சர் இருக்குது. அதோட பிக்சர் அப்லோட் பண்ணலாம், இல்லை வேண்டான்னா விட்டுலாம். வேண்டாம், மோஸ்ட்லி அது ஆப்ஷன் தான். அப்புறம் கீழே பாருங்கள் பேமெண்ட் அண்டு ரீஃபண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நிறைய ஆப்ஷன் வருங்க. இல்லை 2வது மை ஆர்டர் வாஸ் கேன்சல்டு பட் ஐ ஹேவ் நாட் ரிசீவ்டு த ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வரலைன்னா அப்படின்னு இந்த ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு வேறு இஷ்யூ இருந்துச்சுன்னா இதில் படித்து பார்த்துங்க. வேறு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டீங்க, ஆனால் ரீஃபண்ட் அமௌண்ட் வரல அப்படின்னா 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அடுத்தது இஷ்யூ டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்திருக்குங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணணும். அது உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ, நீங்கள் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டீங்க, ஆனால் ரீஃபண்ட் அமௌண்ட் வரல. அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் அவங்களுக்கு டைப் பண்ணி அவங்க அனுப்ப வேண்டியது. ஆமாங்க, ஐ கேன்சல் மை ஆர்டர் பட் ரீஃபண்ட் அமௌண்ட் நாட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப வேண்டியதாங்க. அப்போ எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அது சும்மா நீங்கள் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் சும்மா ரீஃபண்ட் அமௌண்ட் நாட் ரிசீவ்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் அது டெஃபினேஷனாக சொல்கிறாப்புல, நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் வாங்கியிருந்தேன், எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டேன் பாருங்கள், ஐ கேன்சல்டு மை ஆர்டர் பட் ரீஃபண்ட் ஆர் நாட் ரிசீவ்டு ஸ்டில் நவ் ப்ளீஸ் ரீஃபண்ட் மை மணி வாஸ் ஆஸ் சூன் as பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சீக்கிரம் எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்துங்க, ஃபுல்லாக செக் பண்ணிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை கொடுத்துங்க. பார்த்துக்குங்க, ப்ளீஸ் செலக்ட் ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது அந்த ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணணும். நான் சொன்னேன்ல 2வது நான் இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டேன், ஆனால் ரீஃபண்ட் அமௌண்ட் வரல அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து அது சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்து அவங்க வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன இது மெயிலை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு லைவ் சேட் பண்ணுவாங்க, அதுக்காக ரீப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து 2 நாள் 3 நாள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த வேலை தான் வந்து உங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட் வரலைன்னா நீங்கள் வந்து கேட்குறாப்புல இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணுன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருங்க. சப்போஸ் வரல அப்படின்னு இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வராமல் இருக்குது. இப்போ பாருங்கள், சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா தேங்க்யூ யூ ரிசீவ்ட் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு கிளிக் பண்ணோன்னே லெட்ஸ் சேட்டுன்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, அந்த கஸ்டமர் சர்வீஸை கிளிக் பண்ண அந்த பேஜில் லெட்ஸ் சேட்டுன்னு சொல்லி அப்ளை இல்லை, இப்போ வந்திருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டிக்கெட்டு புக் ஆகிருக்கு. அவங்க சேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மெசேஜ் வருது. சரிங்களா? உங்கள் ஆர்டர் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் சீக்கிரம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு,
ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டான்னு கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, ரீஃபண்ட் இப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொல்லி சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.